அன்பான நேயர்களே, இடைவேளைக்கு முன்பாக காசநோயால் பாதிப்படைந்தவர்களுக்கு எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து கொடுக்கலாம் என்பதை பற்றி பார்த்தோம். இப்பொழுது நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். அந்த மருந்து தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். அருநெல்லி இலை ஈர்க்கு 2, கருவேப்பிலை ஈர்க்கு 2, அமுக்கரா பொடி 1/4 தேக்கரண்டி, வால்மிளகு 5, திப்பிலி 5, ஒரு சிறிய துண்டு சித்தரத்தை, தேவையான அளவிற்கு பனைவெல்லம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு முன்பாக சித்தரத்தை, வால்மிளகு, திப்பிலி இவற்றை 1-2 இடித்து வைத்துக் கொள்ளவும். இந்த மருந்து தயார் செய்வதற்கு முதலில் 200 மில்லி தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து சூடேற்றவும். தண்ணீர் இளஞ்சூடாக இருக்கும் நேரத்தில் அருநெல்லி இலை ஈர்க்கை சேர்க்கவும். இலை ஈர்க்கு 2ஐயும் சேர்க்க வேண்டும். அடுத்ததாக கருவேப்பிலை ஈர்க்கு 2 சேர்க்கவும். இப்பொழுது நாம் 1-2 இடித்து வைத்துள்ள பொடியை சேர்க்கவும். இப்பொழுது அமுக்கரா பொடியை சேர்க்கவும். இப்பொழுது தேவையான அளவிற்கு பனைவெல்லம் சேர்க்கவும். இந்த தீநீரை நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். அதாவது 200 மில்லி நீருக்கு 50 மில்லி வந்தால் போதுமானது. அப்பொழுதுதான் நமக்கு ஒரு சத்தான தீநீர் கிடைக்கும். இந்த தீநீர் தயாராகிவிட்டது. இப்பொழுது வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். பயன்படக்கூடியது. பெரியவர்களுக்கு தொடர் வாந்தி இருக்கும்போது சதகுப்பை 1/4 தேக்கரண்டி, 1/4 தேக்கரண்டி நாட்டு சர்க்கரை இவற்றை நீரில் கொதிக்க வைத்து அந்த நீரை குடித்து வரும்போது தொடர் வாந்தி படிப்படியாக குறையும். முக்கியமாக உடலில் உள்ள வாயுவை வெளியேற்றுவதற்கும் கட்டி, வீக்கம் போன்றவற்றை கரைப்பதற்கும் சதகுப்பை அதிக அளவில் பயன்படக்கூடியது. பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய ஃபெலோப்பியன் டியூபில் உள்ள அடைப்பை சரி செய்வதற்கும் கர்ப்பப்பையில் உள்ள கட்டிகளை கரைப்பதற்கும் அதிக அளவில் பயன்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கருமுட்டை வளர்ச்சியடைவதற்கும் அதிக அளவில் பயன்படுகிறது. பெண்களுக்கு கர்ப்பப்பைக்கு ஒரு ஊட்டச்சத்து பொருளாக சதகுப்பை பயன்படக்கூடியது. ஆகையால் சதகுப்பையையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் லவங்கம். லவங்கம் பற்களை பாதுகாக்கக்கூடிய அதிக மருத்துவ பண்புகளை கொண்டுள்ளது. அதிக தலைவலி, நீரேற்றம் போன்ற பாதிப்புகள் இருக்கும்போது லவங்கத்தை நீரில் நன்றாக அரைத்து மூக்கின் மீதும் நெற்றி பொட்டின் மீதும் பற்று போடும்போது மூக்கடைப்பு சரியாகும். தலைபாரம், தலைவலி, தலையில் நீரேற்றம் படிப்படியாக குறையும். பற்சொத்தை, பற்களில் வலி, ஈறுகளில் வீக்கம், ஈறுகளில் இரத்தம் கசிதல் போன்ற பாதிப்புகள் இருந்தால் லவங்கத்தை நல்லெண்ணெயில் நன்றாக வறுத்து அந்த லவங்கத்தை வாயில் வைத்து சுவைத்து கொண்டு வரும்போது பற்களில் ஏற்பட்டுள்ள அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சரி செய்யும்.
வயிற்று வலி, வயிற்று உப்புசம், பசியின்மை போன்ற பாதிப்புகள் இருந்தால் லவங்கத்தை நெய்யில் நன்றாக வறுத்து தூள் செய்து வைத்துக்கொண்டு காலை, மதியம், இரவு 3 வேளையும் 3 சிட்டிகை அளவிற்கு தேனில் குழைத்து சாப்பிட்டு விட்டு வெந்நீர் பருகும்போது வயிற்றில் ஏற்பட்டுள்ள அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சரி செய்யும். லவங்கத்தில் உள்ள சத்தானது இரத்த ஓட்டத்தை சீராக்கவும், உடலில் மறைமுகமான கட்டிகளை கரைப்பதற்கும் அதிக அளவில் பயன்படக்கூடியது. பெண்களுக்கு கர்ப்பப்பையில் உள்ள கட்டிகளை கரைப்பதற்கும், கர்ப்பப்பையை பாதுகாப்பதற்கும், கருமுட்டை வளர்ச்சி அடைவதற்கும் அதிக அளவில் பயன்படக்கூடியது. அது மட்டும் அல்லாமல் அதிக உதிரப்போக்கு இருந்தாலும், அதிக வயிற்று வலி இருந்தாலும் அந்த பிரச்சனையையும் சரி செய்யக்கூடிய அமைப்பு லவங்கத்திற்கு உண்டு. இங்கே பெண்களின் கர்ப்பப்பையை பாதுகாப்பதற்கு அதிக அளவில் லவங்கம் பயன்படுவதால் நாம் லவங்கத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் லவங்கப்பட்டை. லவங்கத்தை போலவே லவங்கப்பட்டையும் அதிக அளவு பயன்படக்கூடியவை. பற்கூச்சம், பல்வலி போன்ற பாதிப்புகள் இருக்கும்போது நாம் பல் துலக்கக்கூடிய பற்பொடியுடன் இந்த லவங்கப்பட்டையும் தூள் செய்து பற்துளைக்கு வரும்போது பற்கூச்சத்தை அறவே போக்கும். பல் ஆட்டம் இருந்தால் அதை சரி செய்யும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மெனோபாஸ் என்ற காலகட்டத்தில் அதிக உதிரப்போக்கு, அதிக வயிற்று வலி இருக்கும். அந்த நேரத்தில் லவங்கப்பட்டை தூள் 1/4 தேக்கரண்டி, சதகுப்பை 1/4 தேக்கரண்டி, மருதம்பட்டை பொடி 1/4 தேக்கரண்டி இவற்றை ஒன்றாக கலந்து 3 பாகமாக பிரித்து காலை, மதியம், இரவு 3 வேளையும் உணவிற்கு முன்பாக மோரில் கலக்கி சாப்பிட்டு கொண்டு வரும்போது அந்த அதிக உதிரப்போக்கு, வயிற்று வலி போன்ற பல பாதிப்புகளை சரி செய்யக்கூடியது. குறிப்பாக பெண்களுக்கு கர்ப்பப்பையில் உள்ள கட்டிகளை வெளியேற்றுவதற்கு லவங்கப்பட்டை அதிக அளவில் பயன்படக்கூடியது. கர்ப்பப்பைக்கு ஒரு டானிக்காக செயல்படக்கூடியது. இங்கே பெண்களின் கர்ப்பப்பையில் உள்ள அனைத்து விதமான பிரச்சனைகளை சரி செய்வதற்கும், கருமுட்டை வளர்ச்சி அடைவதற்கும், குழந்தை பேறு கிடைப்பதற்கும் அதிக அளவில் லவங்கப்பட்டை பயன்படுவதால் நாம் லவங்கப்பட்டையையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் மாதுளை சாறு. மாதுளை மரத்தில் உள்ள அனைத்து பாகங்களுமே அதிக மருத்துவ பண்புகளை கொண்டுள்ளது. குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பேதியை சரி செய்யக்கூடியது. சிறு குழந்தைகளுக்கு சீதபேதி, பேதி போன்ற பாதிப்புகள் இருக்கும்போது மாதுளம் பிஞ்சு ஒன்று எடுத்து நன்றாக மோர் விட்டு அரைத்து சிறிய அளவில் குழந்தைகளுக்கு கொடுத்து வரும்போது அந்த பேதியானது உடனடியாக நிற்கும். பெரியவர்களுக்கு தொடர் வாந்தி, பேதி போன்ற பாதிப்புகள் இருக்கும்போது மாதுளம் பிஞ்சி ஒன்று, கொய்யா இளந்தளிர் ஒரு பிடி இவற்றை நன்றாக மோர் விட்டு அரைத்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு கொண்டு வரும்போது தொடர் வாந்தி, அதிக பேதி இந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது. உடல் உஷ்ணத்தை போக்குவதற்கு மாதுளை சாறு அதிக அளவில் பயன்படக்கூடியது. இரத்தத்தில் உள்ள பிராணவாயுவை அதிகரிப்பதற்கும், இரத்தத்தில் உள்ள மாசுகளை வெளியேற்றுவதற்கும் மாதுளை சாறு அதிக அளவில் பயன்படக்கூடியது. குறிப்பாக பெண்களின் கர்ப்பப்பையில் உள்ள நீர்க்கட்டி, சாக்லேட் கட்டி, எண்டோமெட்ரியல் பாலிப் கட்டி போன்ற பல கட்டிகளை கரைப்பதற்கும், கர்ப்பப்பையை பாதுகாப்பதற்கும், கர்ப்பப்பைக்கு ஒரு டானிக்காக இருந்து செயல்படுவதற்கும் மாதுளை சாறு அதிக அளவில் பயன்படுகிறது. இங்கே பெண்களின் கர்ப்பப்பையை பாதுகாப்பதற்கு மாதுளை சாறு அதிக அளவில் பயன்படுவதால் நாம் மாதுளை சாறையும் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் பனை வெல்லம். பனை வெல்லத்தில் இரும்பு சத்து அதிகமாக உள்ளது. அதே போல ஃபோலிக் அமில சத்தும் அதிகமாக உள்ளது. பெண்களுக்கு ஒரு சுறுசுறுப்பை கொடுப்பதற்கும், உடல் அசதியை போக்குவதற்கும் பனை வெல்லம் அதிக அளவில் பயன்படக்கூடியது. இரத்தத்தில் உள்ள மாசுகளை வெளியேற்றுவதற்கும், கர்ப்பப்பையில் அதிகப்படியாக சேர்ந்துள்ள கட்டி, அழுக்குகளை வெளியேற்றுவதற்கும் பனை வெல்லம் அதிக அளவில் பயன்படுவதால் நாம் பனை வெல்லத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். பெண்களின் கர்ப்பப்பையில் என்னென்ன பிரச்சனைகள் வரக்கூடும், அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு மருந்து தயார் செய்து பெண்களின் கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை சரி செய்ய முடியும் என்பதை பற்றி பார்த்தோம். இப்பொழுது இந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். இந்த மருந்து தயார் செய்யும் விதத்தை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.